அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி பல்வேறு வகையான படிப்புகள் மற்றும் அது சார்ந்த நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த நுழைவுத் தேர்வு பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VIT-REE அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் பேச போகிறேன். இந்த VIT-REE 2026 எழுதுறது மூலமாக என்ன மாதிரியான படிப்புகள் படிக்கலாம், எங்கே போய் படிக்கலாம், இது படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவுகள் ஆகும் மற்றும் இதை படிக்கிறப்ப வேறு ஏதாவது நம்மளுக்கு உதவித்தொகைகள் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இந்த VIT-REE அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா VIT ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இது 2026 வருடத்திற்கான ஜனவரி செஷனுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறது மூலமாக நீங்கள் VITன்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போயிட்டு நீங்கள் வந்து ஒன்று PhD பண்ணலாம். PhDனா நீங்கள் ஏதாவது ஒரு PG டிகிரி முடித்தவங்க PhD பண்ணலாம், இல்லைன்னா PhD இன் டீப் டெக்னாலஜியில் படிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் UG முடிச்சுட்டு டைரெக்டாக PhD பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த VITங்கிற இந்த கல்லூரியில் நீங்கள் VIT ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் இந்த PhD படிப்புகள் படிக்க முடியும். ஸோ இந்த வரக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாத செஷனுக்கான எக்ஸாம் தான் நடக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 25 சிட்டிஸில் இந்த எக்ஸாம்ங்கிறது நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கான டூரேஷனாக வந்து 2 hours கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 100 கொஸ்டின்ஸ், 100மே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இதில் வந்து நோ நெகட்டிவ் மார்க்கிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபார் PhD, அதாவது நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கடுத்து PhD பண்ண வரீங்க, இல்லைன்னா PhD இன் டீப் டெக்னாலஜி படிக்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டினில் 70 டெக்னிக்கல் கொஸ்டின். டெக்னிக்கல் கொஸ்டின்னா நீங்கள் சார்ந்த துறை, அது என்ன துறையாக வேணா இருக்கலாம், நீங்கள் சார்ந்த துறையில் 70 டெக்னிக்கல் கொஸ்டினும், 15 இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஸ்டின்ஸும், 15 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று டைரக்ட் PhD அண்ட் PhD இன் டீப் டெக்னாலஜி, அதாவது இது வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும். நீங்கள் இன்ஜினியரிங்கில் ஒரு 75% மேற்பட்ட மதிப்பெண்களோட பாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் PG டிகிரி படிக்காமல் டைரக்ட் PhD பண்ணலாம். இதில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 80 டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் 20 இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வந்து கொஸ்டின்ஸு கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட வெரிஃபிகேஷனுங்கிறது உங்களோட மெயில் வழியாகவும் SMS வழியாகவும் உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் 1200 rupees வந்து இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். தென் ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகலாம். ஸோ இந்த VIT ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து VIT.ac.inங்கிற வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா UG, PG உங்களோட பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணுவாங்க. தென் VIT ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. தென் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர்ஸையுமே நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. மொத்தம் 4 கேம்பஸ் இருக்குது VIT பொறுத்த வரைக்கும். வெள்ளூர் கேம்பஸ், சென்னை கேம்பஸ், ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ் அண்ட் போபால் கேம்பஸ். வெள்ளூரில் வந்து இன்டர்னல் ஃபுல் டைம், அதாவது நீங்கள் வந்து ஃபுல் டைம் அங்கேயே படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் தான் வெள்ளூரில் படிக்க முடியும். அதே VIT சென்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்டர்னலாக ஃபுல் டைமும், VITயோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு மட்டும் இன்டர்னல் பார்ட் டைமும் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ்லையும் இன்டர்னல் ஃபுல் டைம் மட்டும்தான். போபாலில் மட்டும் தான் எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் பண்ணலாம். எக்ஸ்டர்னலான வெளியே தங்கிட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் PhD அண்ட் டைரக்ட் PhD பொறுத்த வரைக்கும் உங்களோட UG, PG மார்க்ஸை பொறுத்தும், VIT ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தும், அதுபோக கேட் எக்ஸாம் ப்ளஸ் நெட் எக்ஸாம் பேஸ் பண்ணியும் செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ், அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபீ ஸ்ட்ரக்சருங்கிறது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் பேமெண்ட்டாக 3000 rupees-உம், அப்புறம் ஒவ்வொரு வருடத்திற்கும் நீங்கள் PhD இன்டர்னலாக பண்ணிங்கன்னா 40,000 ரூபாயும், எக்ஸ்டர்னலாக பண்ணிங்கன்னா டீச்சர்ஸ்க்கு 60,000-உம், இண்டஸ்ட்ரி பர்சனுக்கு 75,000-உம் ஒவ்வொரு வருடமும் கட்டணும். தீசிஸ்க்கான ஃபீஸ் வந்து ஒரு 10,000 வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க ப்ராஸ்பெக்டஸை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா VIT ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் ஜனவரி 2026 செஷன். சரிங்களா? ஸோ இதில் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க வந்து இதில் PhD பண்ணலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் படித்தவங்களாம் வந்து என்னென்ன படிப்புக்கு ரிசர்ச் ஓரியன்டான
விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க, தென் பயோ சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜியில் பயோ சயின்சஸ் அண்ட் பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸ் படிக்கிறவங்க பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களும் ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓரியன்டாகவும் ஐடி ரிலேட்டடான கோர்சஸ் படித்தவங்களும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் EEE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ECE பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் பண்ணலான் இருக்காங்க. தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மெக்கானிக்கல் ஓரியன்டாக படித்தவங்க எல்லாமே பண்ணலாம். இங்கிலீஷ், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இதெல்லாம் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்சஸ் அண்ட் லாங்குவேஜஸில் வந்து வருதுங்க. இதுபோக விஐடி பிஸ்னஸ் ஸ்கூல் மூலமாகவும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு PhD பண்ணலாம். விஐடி ஸ்கூல் ஆஃப் டிசைன் மூலமாக டிசைன் ஓரியன்டான கோர்சஸ்க்கு படிக்கலாம். விஐடி ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்னோவேஷன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு லேர்னிங் மூலமாக அக்ரிகல்ச்சர் பேஸ்டு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணலாம். அது சார்ந்த துறைகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆர்கிடெக்சர் ஓரியன்டாக ரிசர்ச் பண்ணலாம். ஹோட்டல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாக ரிசர்ச் பண்ணலாம். ஹெல்த் கேர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த கேட்டகரியிலையுமே நீங்கள் வந்து பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீடியா, ஆர்ட்ஸ், டெக்னாலஜி, தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்டாகவும் ரிசர்ச் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுபோக நானோ பயோ டெக்னாலஜி மூலமாகவும் ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு வகையான துறைகள், அதாவது கிட்டத்தட்ட எல்லாமே லா வரைக்குமே அவங்க வந்து நிறைய ரிசர்ச் ஓரியன்டாக வச்சுருக்கிறாங்க. வெறும் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு கேம்பஸ் வைஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துட்றாங்க. இது போக வேறு என்ன டீட்டெயில்ஸ்லாம் இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் PhD இன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், இன்ஜினியரிங்கில் வந்து PhD பண்ணோம்னா 10+2 முடிச்சு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு ப்ளஸ் வந்து ஒரு ME டிகிரி முடிச்சிருந்தா பண்ணலாங்கிறாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 10+2 முடிச்சுட்டு ஒரு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் முடிச்சிருந்தாலும் பண்ணலாங்கிறாங்க. நான் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு UG ப்ளஸ் ஒரு PG படிச்சிருக்கணும், இல்லைன்னா இன்டெகிரேட்டடாக வந்து PG படிச்சிருந்தா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது போக இவங்க வந்து வேறு என்ன விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் PhD வந்து டீப் டெக்னாலஜி படித்தா அதுக்கு என்ன ஸ்டைஃபண்ட், அது போக வந்து நார்மலாக என்ன ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நார்மலான ஸ்டைஃபண்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. இதில் வந்து டைரக்ட் PhD இல்லை வந்து PhD பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேட் குவாலிஃபை ஆகிருக்கீங்க, அதாவது எபோவ் 60% வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிசர்ச் ஃபெலோஷிப்பாக ஒவ்வொரு வருடமும் ஃபஸ்ட் இயரில் 35,000 தராங்க, செகண்ட் இயரில் 40,000 தராங்க, தேர்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 40,000 தராங்க. இதே கேட்லாம் குவாலிஃபை ஆகலைங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் இயர் 31,000 மற்றும் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் 35,000 வந்து தரதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே டைரக்ட் PhDங்கிறப்ப கேட் எக்ஸாம் எழுதுனா என்ன அமௌண்ட் ப்ளஸ் அதர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதையும் இவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேம்பஸுக்கும் எவ்வளோ வந்து ஃபெலோஷிப் தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போக டைரக்ட் PhD பண்ணிங்கன்னா அதுலேயுமே வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது விஐடி ஃபெலோஷிப்னு போட்டு ஃபஸ்ட் இயருக்கு 40,000 செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயரில் 50,000 வரைக்கும் PhD இன் டீப் டெக்னாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மாணவர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம். காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ஏதாவது ஒரு நார்மலான ஒரு கல்லூரியில் ஏதோ ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ வேலைக்கு போனாலும் ஒரு 10,000 15,000 வேலைக்கு தான் போயிருக்கிறதுக்கான நிறைய பேருக்கான சூழல்கள் இருக்குது. ஸோ இந்த ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஒரு PhD கோர்ஸும் முடிச்சுக்கலாம். அந்த PhD படிக்கிறதுக்கு கல்வி உதவித்தொகையும் மாதம் இப்போ நான் இந்த 35,000 40,000 சொன்னது மாதம் அவங்க வந்து தர்றாங்க. ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் செலவுகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். இதுபோக விஐடியில் வந்து நீங்கள் ரிசர்ச் முடிக்கிறப்ப கண்டிப்பாக பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் போய் வேலை பார்க்குறதுக்கும் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்ல சேலரி பேக்கேஜோடு போகும்போதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் விஐடி ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு குறிப்பிட்ட கோர்சஸ் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதுபோக முக்கியமாக கல்வி உதவித்தொகை சம்மந்தமாகவும் கொடுத்துட்ருக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.